டீடாக்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க டாக்டர். இப்ப நெறையா யூடியூப்ஸ்ல, கூகுள்லலாம் நெறைய ட்ரிங்க்ஸு டீடாக்ஸ் பண்றதுக்கான ட்ரிங்க்ஸ் அப்படின்னு நெறைய விஷயங்கள் வருது. அது எல்லாத்துக்குமே பொருந்துமா? இப்போ டீடாக்ஸ் அப்படின்னா என்னன்னா, கழிவு நீக்கம்னு சொல்லலாம். கழிவு நீக்கம்னு சொன்னோனே, டாக்டர் நான் டெய்லி மோஷன் போடுறேன். எனக்கு எதுக்கு வந்து டீடாக்ஸு? அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கழிவு நீக்க உறுப்புன்னு சொன்னீங்கன்னா, எல்லாரும் சிறுநீரகம் சொல்லுவாங்க. தோல் தான் வந்து நம்ம வியர்வை மூலமா தொடர்ந்து கழிவுகளை வெளியேற்றுது. அது இல்லாம நுரையீரல் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியே வருது. அதே மாதிரி சிறுநீரகம், மலக்குடல் இதெல்லாம் டெய்லி நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு 2 நாள் நம்ம சரியா தூங்கல, ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில வந்து சுகர் ஸ்டாக்னேஷன் இருக்கும். 2 நாள் நல்லா சாப்பிட்றோம், எங்கேயோ ஒரு பிக்னிக் போறோம், நிறைய பிரியாணி சாப்பிட்றோம், எல்லாம் சாப்பிட்றோம், நம்ம கட்டு வந்து இம்பேலன்ஸ் ஆகிடும். இன்னைக்கு சிட்டியில் இருக்க பொல்யூஷனுக்கு நம்ம நுரையீரல் ஆல்ரெடி வந்து கண்டம் தான். இந்த மாதிரி இப்படி ஒரு சூழ்நிலையில கண்டிப்பாக ஒரு 4 மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் டீடாக்ஸ் எடுத்துக்கணும். இதுதான் நம்மளுடைய தேரைய சித்தருங்கிறவர் சொல்லுவார். 4 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் பேதிக்கு மருந்து எடுத்துக்கிட்டீங்க, டீடாக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோய் வராது. இப்போ நவீன ஆராய்ச்சியும் அதுதான் சொல்லுது.